வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் கொடுக்கறனால முடிஞ்சா கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட்டுக்கே புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் கைட் புதியவர்களுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு டைம் கொடுத்து கொடுத்து ஒரு வீடியோ முடிஞ்சதுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு போங்க. அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும். ப்ராக்டிஸ் மட்டும் மஸ்ட்டு அப்படி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு போதுமானது. இதை முடிச்ச பின்னாடி இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாருங்கள், இதில் பயிற்சி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலையில் ஒரு நல்ல கேப் டவுன் இந்த பிளேஸில் ஓப்பன் ஆன முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கோம், இங்கே ரிஜெக்ட், இங்கே சப்போர்ட், ஒரு மல்டி கனெக்ட். இது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம். இங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு அடுத்த மேல் நோக்கி ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டான். இந்த ரெசிஸ்டன்ஸும் பாருங்கள் ஒரு மல்டி கனெக்ட்டுக்காக நம்ம போட்டு வச்சது கரெக்டாக இங்கே போயிட்டு இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கான். 5 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி மேலே க்ளோஸ் வச்ச மாதிரி காட்டுவான். பட் 1 ஹவரில் பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் போயிட்டு பாடி கொண்டு வந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் ஏரியான்னு சொல்லலாம், இப்போ அதுக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கான். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா இது என்ன ட்ரேடிங் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்த இந்த சப்போர்ட் லைனுக்குள்ளேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே உள்ள வந்தது தான். அதுக்கு பின்னாடி அந்த லோவர் டச்சே பண்ணலை. பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து எகெயின் போயிட்டு கீழே வந்து எப்படி போயிருக்கான்னு பாருங்க. சும்மா அப்படியே வந்து லட்டு மாதிரி மேலேயே போயிட்டு இருந்துக்கிறான். இது எங்காச்சும் லோ உடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லோ உடைச்சிருக்காது. இந்த லோ ஃபர்ஸ்ட் லோ, செகண்டு, அதுக்கு பின்னாடி லோ, அதுக்கு பின்னாடி பாருங்க எந்த லோவையுமே டச் பண்ணல. மார்க்கெட் வந்து அந்த லோவையும் உடைக்காம போயிட்டு இருந்திருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ மார்க்கெட்டுன்னா ஒரு நல்ல அப்சைட். இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன், இங்கே க்ளோஸ் ஆனது, ஓப்பன் இங்கே ஒரு நல்ல கேப் டவுன் தான். ஒரு கேப் டவுன்னால் கூட அங்கிருந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்தது, அங்கேருந்து மேலே போயிட்டது. இந்த என்ன சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க முன்னாடி அங்கே ஆல்ரெடி எடுத்த சப்போர்ட் இதோ இந்த இந்த பிளேஸ்க்கு வந்து நான் போட்டது முடியல. 1 ஹவருக்கு சொன்னோம் இல்லைங்களா? இதோ இந்த கனெக்ட், மல்டி கனெக்ட், அந்த சப்போர்ட்லேருந்து அப்படியே வந்து மேலே போயிருக்கா மார்க்கெட்டு. எங்கேயுமே வந்து ஒரு ரிட்டர்ன் பாயிண்ட்டை கொடுக்கல. கொஞ்சம் கூட ஒரு லோ உடைக்கிற மாதிரி ஒரு சிக்னலே இல்லை. ஃபர்ஸ்ட் லோ செகண்டாக அடிச்சது, அதுக்கு பின்னாடி வச்சலோ, அதுக்கு பின்னாடி வச்சலோ, அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லோ உடைக்கல, பாடி க்ளோஸ் வைக்கல. இந்த இடம் தான் வந்து முடிஞ்சிட்டு இருக்கா. இது வந்து லோ உடைக்கல. அப்போ மார்க்கெட்டு ஹையை மட்டுமே உடைச்சிட்டு போயிருக்கான். காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டா, லோ உடைக்கல. இங்கே தான் வந்து இன்னும் ஹை உடைக்காம நின்றுருக்கான். பட் லோவர் டச்சே பண்ணல, ஹையை மட்டுமே உடைச்சிட்டு போயிருக்கான். இப்போ இந்த ட்ரெண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே போதுமானது. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி அது என்ன ட்ரெண்டில் மூவ் ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்கிறேன் நான். புரிஞ்சுங்களா? ட்ரெண்டு செல் ட்ரெண்டு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் செல் ட்ரெண்டுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே ஏதாச்சும் இருக்கானா? எதுவுமே இல்லை. அவன் அப்படியே ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான், லோ உடைக்கல. அப்படிங்கும் போது நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறான். நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது வாட்டுக்கு மேலே 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 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலேயே போயிருக்கான். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் லோ உடைக்காமையே போகும்போது மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணியிருந்தாவே மார்க்கெட்டு கூட நம்ம அழகாக ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். சூப்பரான ஒரு என்ட்ரி இன்னைக்கு கிடச்சிருக்கப்போ. கரெக்டுங்களா? இதுதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்டை பாருங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பாருங்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. இது விட்டு போட்டு வேற அது இது நல்லா பாட்டு இருக்காதுங்களா, வேஸ்ட்டு. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.